ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வச்சு ஒரு பேச்சு பேசியிருக்காருனா இதுதான் முதல் முறைன்னு சொல்லலாம். மொத்த தப்பையும் ஒத்துக்கிட்டாரு எல்லாத்தையுமே. முதல்ல நான் பொறுப்பெடுத்துக்கிறேங்க. 100% இது முதல்ல என்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் மாற்றங்கிறது. அதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ் கிட்ட. நாங்கள் வாங்கின பிளேயர்ஸை சுமாராக வாங்கி வச்சுட்டு அவங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடனே உடச்சிட்டாரு. என்னங்க நீங்கள் இவ்வளவு ஓப்பனாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. 8.5 நிமிஷம் அவர் பேசினதை அழகாக சொல்கிறேன், கேளுங்க ஒவ்வொன்றா. முதல்ல ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு கேம் வந்து இட்ஸ் சார்ட்ஸ் ஆஃப் சம்ஸ் அப் த சீசனுங்க. அதாவது வந்து இந்த சீசனில் நாங்கள் என்ன விளையாட்டை விளையாடிட்டு இருந்தோன்றது இந்த ஒரு மேட்ச் அழகாக சொல்லிடுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெருசாக சொல்கிறது கிடையாது. நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெட்டரான இன்டென்ட்டை காட்டணும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதை மட்டும் நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது நடந்துச்சு இன்னைக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு பேட்டிங் ஆடணும், ஃப்ரீ பேட்டிங், அதை நாங்கள் எதிர்பார்த்தது இன்னைக்கு கிடச்சிது. கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த பவுலர்ஸ் மேலே ப்ரெஷரை ஏற்றுறதுங்கிறது ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சுது எங்களால். பட் விக்கெட்ஸை வரிசையாக விட்ட காரணத்தினால நாங்கள் இன்னைக்கு அதையுமே ரொம்ப சஸ்டைனபிளாக தொடர்ந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ டுடே வி வர் ட்ரைங் டு பி மோர் பாசிட்டிவ் ஆர் டெலிவர் மோர் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ். நல்லா பாசிட்டிவாக இன்றைக்கி விளையாடலான்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் உள்ளே போனோம். ஐ தாட் நாங்கள் அதை ஓரளவுக்கு அட்லீஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். பிரெவிஸ் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக விளையாடினார். அகெயின் நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல மேட்ச் வின்னிங் கேட்ச்னால வந்துட்டு இன்றைக்கி அந்த இடத்துல வந்து அந்த ஒரு விக்கெட்டை விட வேண்டியதாக போச்சு. ஏற்கனவே ஆர்ஆர் மேட்ச்சில் இப்படி தான் ஆச்சு. குவஹாத்தியில் ரியான் பராக் பிடிச்ச ஒரு அற்புதமான கேட்ச்னால் அன்றைக்கி எங்களுடைய பெஸ்ட் பேட்ஸ்மேன் அந்த இடத்துல அவுட் ஆக வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் கேட்சஸ், மேட்ச் வின்னிங் கேட்சஸ் அப்படியே நம்மகிட்டேருந்து ஒரு கீ மொமெண்ட்ஸை கையிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுது. அதுதான் நடக்குது. பட் தென் இட் வாஸ் சார்ட் ஆஃப் லைக் இட் வாஸ் 2 teams that were nervous about winning, going hammer and tong on a tough wicket அப்படின்றது. அதாவது எஸ்ஆர்எச்சும் சிஎஸ்கே 2 டீம்ஸுமே ஐயோ எப்படியாவது ஜெயிச்சிருந்தா நமக்கு 2 பேருக்கு இது மஸ்ட் வின் கேம் ஆச்சு அப்படின்னு ஒரு ப்ரெஷரில் விளையாடி எப்படியோ ஓரளவுக்கு ஒரு டீம் தப்பிச்சிருச்சு, ஒரு டீம் மாட்டிக்கிச்சுன்னா அது நாங்கள் தான் அப்படின்னு சொன்ன ஃப்ளெமிங்கு அடுத்த என்ன சொல்கிறாருன்னா, இட் வாஸ் டஃப் டு வாட்ச்ங்க. நாங்கள் நிறைய சான்சஸை நாங்களே கிரியேட் பண்ணி அழகாக பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வச்சுக்கிட்டு சில இடங்கள் இந்த டோர்னமெண்ட்லேயே த்ரோ அவுட்டாக பாருங்கள் நல்லா இருக்கும் ரைட்ரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே விட்டுருவோம். ஸோ ஒரு மேட்ச் வின்னிங்கான ஒரு ஸ்கோர்லேருந்து ஒரு 20-25 ரன் கம்மியாக வேறு பேட்டிங்கில் அடிச்சு போடுவோம். ஸோ 2 இடத்துலையுமே எங்ககிட்ட மொமெண்டம் இருக்கும், அதை அப்படியே நாங்கள் கையிலேருந்து விட்டுருவோம். இதுதான் இந்த சீசன் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொன்ன ஃப்ளெமிங் அடுத்த என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் பாசிட்டிவான பர்ஃபார்மன்ஸை விளையாடிருக்கோம். பட் அகைன் இதுலேயும் நிறைய எரர்ஸ் நாங்கள் பண்ணோம், கிளம்சி எரர்ஸ் பண்ணோம், குரூஷியலான டைமில் தப்பான விஷயங்களை பண்ணி அப்படியே ஆப்போசிட் டீம் வந்துட்டு நம்ம மேட்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டு எங்ககிட்ட வந்து மொமெண்டம் விட்டுட்டு ப்ரெஷரில் அப்படியே தப்பான்னு உட்காந்துட்டு இதுதான் நடந்துச்சு இன்னைக்கு. ஸோ அதனால் இதை வந்து லாங் இனஃபாக சஸ்டெயின் பண்ண முடியல. ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அது தொடர்ந்து நடக்க மாட்டேங்குது, சிக்கு நடந்து ஜிக்குன்னு காணாமல் போயிருது அப்படின்னு சொன்ன இவர். சில இடங்கள்லங்க இட்ஸ் ஹார்ட் டு சே வி காட் இட் கம்ப்ளீட்லி ரைட். மொத்தமாக எல்லாமே சூப்பராக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னும் சில இடங்களில் நாங்கள் எங்களுடைய டீட்டெயிலிங்கை எதிர்பார்க்குறோம். சில இடங்களில் சரியான விஷயங்களை இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆல்சோ லுக்கிங் அட் ஹவு த கேம் இஸ் இவால்விங், நாங்கள் அதையும் கவனிக்கிறோம் அப்படின்னு இங்கே தான் ஆரம்பிக்கிறார் தலைமை பேச்சை. கேம் எப்படி இவால்வ் ஆகிட்டு இருக்குதுங்கிறதையும் நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. நாங்கள் வந்து தட்ஸ் வை வி ஆர் ப்ரௌட் ஆஃப் அவர் ரெக்கார்ட் பிளே. நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு கன்சிஸ்டண்ட்டான டீமாக இருக்கிறோம் அப்படின்னா எப்படி எவால்வ் ஆகுது என்ன ஏதுங்கிறத கற்றுக்கிட்டு ஓகே ரைட் அப்படின்னு அதுலேருந்து நாங்கள் வந்து பாடங்களை கற்றுக்கிட்டு நாங்கள் அப்படியே அடுத்து மூவ் ஆகிறோம். நாங்கள் அதை பண்ணதுனால தான் இதனால் நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த டீம்ஸும் சரி இப்போ இருக்கிற டீம்ஸும் ஆக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்றது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்களால் சில விஷயங்களை சரியாக பண்ண முடியலை. So you take responsibility from the top down and then you just ask a little bit more of the players. So first நாங்கள் பண்ண வேண்டியது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எடுத்துக்கணும். டாப்பில் இருக்கிற நாங்கள் ஆக்ஷனில் சரியாக பண்ணலைங்கிறத முதல்ல நாங்கள் ஒத்துக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அண்ட் தென் நீங்கள் அதை தாண்டி என்ன பண்ணுறீங்க, பிளேயர்ஸ் கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் ஒழுங்காக வாங்கிட்டு அந்த பிளேயர்ஸ் கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களை சரி பண்ணிக்கிறோம், அப்புறம் பிளேயர்ஸ்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்களை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக போட்டு விட ஸ்டாப்பில் ஆக்ஷனில் ஒழுங்காக பண்ணலைங்கிறது ஒத்துக்கிட்டார். அது வரைக்கும் சந்தோஷம் நமக்கு. அடுத்து வராரு பாருங்க நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, there has to be an area where we need to reflect and say it wasn't as good as what it could have been or it hasn't worked out where we wanted. சில விஷயங்களை நாங்கள் பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆமாம் இது நாங்கள் சரியாக பண்ணலைங்கிறத ஒத்துக்கணும். இந்த ஆக்ஷனை பொறுத்தவரைக்கும் சில இடங்களில் நாங்கள் சரியாக பண்ணலைங்கிறத ஒத்துக்கணும். இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் சயின்ஸ். கண்டிப்பாக ஆக்ஷனில் நல்லா பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல சயின்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அதுதான் நடக்குது. நீ எப்படி நான் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல 25 வீடு வாங்கணும், நீங்கள் அந்த மாதிரி ஒரு 25 நல்ல வீட்டை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகி டென்ஷன் ஆகி வெளியே வரலாம். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்குவாடை வாங்கிக்கின்னு நினச்சிட்டு வருவீங்க.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நாங்கள் ஒரு ஸ்குவாடை ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வாங்கியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப தூரமாக இல்லை, சில கீ இன்ஜுரிஸ் நடந்துருச்சு எங்களுக்கு, சில பேர் லேக் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாங்க, சில பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கேம் பிளான் என்னவோ அந்த கேம் பிளான் எங்களால் கண்டினியூவாக வந்து என்ஃபோர்ஸே பண்ண முடியல. நிறைய சாப் அண்ட் சேஞ்சஸ் பிளேயிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் ட்ரைங் டு லுக் ஃபார் சம்திங் தட் பர்ஹாப்ஸ் வி ஃபெல்ட் வாசன்ட் தேர். நாங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் அங்கே நடக்கலை. பிளேயர்ஸ் அவங்க மேலே என்ன எதிர்பார்ப்புகள் வைக்கிறாங்களோ அதை அவங்களால செய்ய முடியல. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா அட் த டாப் என் மேலே இருந்து ஆரம்பிக்குதுங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அனைத்துமே 100% அது என்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அது அடுத்தவங்க கிட்ட போகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன முதல்ல திருத்திக்கணும், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் சரியாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறாரு, ஐ நோ இட் சீம்ஸ் ஃபார் ஃபேன்ஸ் டு பி ஹார்ட் டு ஹியர். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃபேன்ஸுக்கு. நாங்கள் இந்த மாதிரி விளையாடுறோன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ரொம்ப குரூஷியலான விஷயம் தான். நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம், செலெக்ஷனில் அங்கே இங்கேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், கன்சிஸ்டன்சி இல்லாமல். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் எங்களுடைய பிரச்சனையாக இருந்திருக்குது. ருத்துராஜுக்கு அட் டைமில் வந்து ஒரு இன்ஜுரி நடக்குமா, அதே நேரத்தில் இன்னொரு பிளேயருக்கும் ஒரு இன்ஜுரி. ஸோ எல்லாமே அவர் வந்து ஒரு கிளாஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க. நீங்கள் மற்ற டீம்லாம் பாருங்கள், டாப் ஆர்டர் சூப்பராக விளையாடிட்டு இருக்குது. அதுதான் அவங்களுடைய மேஜர் பல்க் ஆஃப் த ரன்ஸே வருது. எங்களுக்கு அங்கேயே பிரச்சனை, ஒரு டாப் 3 எங்களால் கரெக்டாக வைக்கவே முடியல, மாறிக்கிட்டே இருக்குது எங்கள் டாப் 3 அப்படிங்கிறத சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய மிடில் ஆர்டர் தான் நல்ல ஒரு ஃப்ளோவை கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தா அங்கேயும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த கேம் சென்ஸ் இல்லை, சில பேர்கிட்ட ஷார்ட் செலெக்ஷன் சரியா இல்லை, சில பேர்கிட்ட ரெண்டுமே சேர்ந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ 6s and 4s மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் தோனியை பற்றியும் அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேம் ரொம்ப இவால்வ் ஆயிடுச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க. இந்த கேம் மாறி இருக்கு, ஆனால் இன்னுமே கேமை நீங்கள் ஃபீல்டில் கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் தாங்க ஆக்ஷன்லாம் அடுத்தது. கேமை நீங்கள் ஃபீல்டில் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்கள் ஸ்மார்ட்டாக விளையாடி பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கான எவிடன்சஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் விக்ட்ரி தான் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அந்த பாசிட்டிவிட்டியும் ஸ்மார்ட்னஸும் மிஸ் ஆகுது. ஸோ நிறைய கயாஸ் அங்கே இங்கேன்னு இருக்குது. நீங்கள் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். நான் ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கிறேன் எந்த டீமில் எங்கே என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு. பிகாஸ் நான் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், we will see it towards the end of the tournament, யார் எப்படி வராங்க என்ன ஏதுங்கிறத பற்றி. பட் எனக்கு இப்போ என்ன ஒரு உற்சாகமாக இருக்குதுன்னா, அடுத்த டீம்ஸ்லாம் நல்லா விளையாடுறவங்க எப்படி விளையாடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்கிறதையும் அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து அந்த ஹை ஸ்கோரர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதோட ரிஃப்ளெக்ஷனாக நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறதையும் நான் கவனிக்க போகிறேன் இனிமேல் இன்னும் நல்லா அப்படின்னு சொன்ன இவர். நாங்கள் நிறைய விஷயங்களை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கோம். பிரவிஸ் நல்லா இன்றைக்கி விளையாடிருக்காரு, ஆயுஷ் மாத்திரை கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக வந்திருக்கிறாரு. நாங்கள் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்க முடியாதுங்க. அதையும் மீறி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகள் அவ்வளோ பேர் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் அதை சரி செய்யணும்னு நினச்சி தான் கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து ஒரு அன்வான்ட் போனஸ், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இவ்வளோ வாய்ப்புகள். பட் இருந்தாலும் சில பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது மூலமாக அட்லீஸ்ட் இந்த வருஷம் சரியாகவும் இல்லை நெக்ஸ்ட் வருஷத்துக்கான பிளேயிங் 11ஆவது அட்லீஸ்ட் எங்களால் செட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன இவர் பத்திரனா சவுத் ஆஃப்ரிக்காலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பவுலிங் அங்கே போட்டு விட்டாப்புல. ஸோ அங்கே ஒரு இஷ்யூ இருந்துச்சு, ஆக்ஷனில் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் வந்து இது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சிங்கில் அவருடைய பெஸ்ட்டை என்ன பண்ண முடியுங்கிறத நாங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு 2 வருஷத்தில் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நல்லாவே மாறி இருக்குது இப்போ வரைக்கும் அவரை பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு எவல்யூஷன் ப்ராசஸில் தான் அவர் இருக்கிறாரு. நல்ல ரிசல்ட்ஸ் அவர் மூலமாக வாங்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன இவர் கடைசியாக மகேந்திர சிங் தோனியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டான ஒரு ஆளுங்க, கொடுக்க வேண்டிய விஷயத்த சரியாக கொடுத்து வேலை வாங்க வேண்டிய இடத்துல வேலை வாங்க முடியும்னு நம்புகிறேன் நான். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் மகேந்திர சிங் தோனி ஆஸ் எ கேப்டனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு கேப்டனாக இந்த கிரிக்கெட் உலகத்தில் இப்போதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட் பிரெயின்ஸ்னால் அவர் தாங்க. எந்த நேரத்தில் எதை கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறவர் அவர், அதை நான் நம்புகிறேங்க நல்லாவே. ஸோ அந்த கேம் எல்லாமே நீங்கள் ஃபீல்டரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு கேப்டனுடைய அற்புதத்தால் நடக்கிறது தான் முக்கால்வாசி விஷயங்கள். அது நடக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இங்கிலாந்து நீங்கள் பாருங்கள், நிறைய சிஸ்டம் ஆஃப் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்னமோலாம் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய நடக்குது கிரிக்கெட் வேர்ல்டில். பட் எது ஒர்க் அவுட் ஆகுது? அந்த கேப்டன்சி பிரெயின்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதை நான் நம்புகிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி அண்டர்ஸ்டாண்ட் தி எஃபெக்ட் தட் நம்ம எம்எஸ் தோனி எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் வச்சுருக்காருன்றதை நாங்கள் நம்புகிறோம். செப்பாக்கில் இவ்வளோ மக்கள் இவ்வளோ கூடுறாங்க, அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஆரம்பிக்கிறார். எங்ககிட்ட நிறைய சீசன்ஸ் நல்ல சீசனாக இருந்திருக்குது, பட் இந்த சீசன் நல்ல சீசன் கிடையாது. ஃபேன்ஸோட சப்போர்ட் ஆனால் அதே மாதிரி தொடர்ந்து இருந்திருக்குது. ஒரு பேலன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் நாங்கள் ஜெயிக்க முடியாது இனிமேல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுடைய லாயல்ட்டியும் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ரசிகர்கள் எங்களை சப்போர்ட் பண்ணும்போது ஸோ நாங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா வெரி வெரி டிசப்பாயிண்டட். நான் உண்மையாகவே எனக்கு
தனிப்பட்ட முறையில் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் அண்ட் ஹெவி தட் திஸ் சீசன் ஹஸ் கான் திஸ் வே. இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த சீசனுங்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எல்லா பிளேயர்ஸ் மேலேயுமே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அடுத்த மேட்சஸ் நாங்கள் விளாட வரும்போது when they come to play for சென்னை, ஒவ்வொரு வீரர்களுக்கும் என்ன ஆசை இருக்கும், எல்லோ ஜெர்சியை போட்டு எல்லோ க்ரௌடுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு வீரர்களுக்கும். அதுதான் நாங்கள் இனிமேல் சரி செய்ய போகிறோம். ஸோ we will start to win games. We want to win the games, but we also will do everything we can to improve the squad. அடுத்த வருஷத்துக்கான ஸ்குவாடை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலைகளை நாங்கள் சரிசமமாக அதே நேரத்தில் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஆனால் எங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக என்ன இருக்குது அப்படின்னா, மிச்சம் இருக்கிற கேம்ஸை சரியாக விளையாடி ஜெயிச்சு எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகளை பண்ணி கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்க போகிறோம். தட் இஸ் மை ப்ராமிஸ். ஐ ஆம் கிவிங் தட் கமிட்மெண்ட். ஐ வில் கிவ் இட் பேக் டு தெம். அவங்க எங்களுக்கு கொடுக்குற அன்புக்கு பதிலாக நாங்கள் கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை எங்களுடைய எஃபர்ட்ஸை அடுத்த மேட்சஸில் காட்டுவோம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கிளம்புறாரு. ஸோ ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கோட இந்த ஸ்பீச் மூலமாக நிறைய கிளாரிட்டி அண்ட் இந்த மேட்சுடைய முடிவில் தோனி அண்ட் ஃபிளெமிங் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த கிளாரிட்டி மூலமாக நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.